23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கு அதிமுக. 175 இடங்கள்ல போட்டியிட போறதா திமுகவும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. 234 தொகுதியிலுமே தனித்து போட்டியிடுறதா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் அறிவிச்சிருந்தது. அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதிமுக நட்சத்திர வேட்பாளர்கள் எங்க களம் இறங்குறாங்க, விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வர ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. அந்தந்த கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட எவ்வளவு சீட் கொடுத்திருக்கோம், எவ்வளவு சீட்ல போட்டியிடுறோம் அப்படின்ற அறிவிப்புகளை அடுத்தடுத்து வெளியிட்டு வராங்க. அந்த வகையில சமீபத்துல அதிமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிச்சிருந்தது. அதன்படி பாஜகவுக்கு 27 இடங்களும், அமமுகவுக்கு 11 இடங்களும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்களும், தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு 5 இடங்களும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுல தமிழ் மாநில காங்கிரஸ் 5 இடங்களிலுமே தாமரை சின்னத்துல தான் போட்டியிடுவாங்க அப்படின்ற அறிவிப்பும் வெளியாக இருந்தது. கிட்டத்தட்ட இதுல இருந்து அதிமுக பார்த்தோம்னா 178 இடங்கள்ல போட்டியிடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த நிலையில அதிமுக தங்களுடைய முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலையும் அறிவிச்சிருந்திருக்காங்க. அதன்படி எடப்பாடி தொகுதியில பழனிசாமி அவர்கள், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், நத்தம்ல விஸ்வநாதன் அவர்கள், ராயபுரத்துல ஜெயக்குமார் அவர்கள், குமாரபாளையம்ல தங்கமணி அவர்கள் உட்பட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் எங்கெங்க போட்டியிட போறாங்க அப்படின்ற அறிவிப்பும் அந்த தொகுதிகளோட வெளியாகி இருக்கு. அடுத்து திமுக கூட்டணி. திமுக 175 இடங்கள்ல போட்டியிடுறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல தேமுதிகவுக்கு 10 சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. திமுக கூட்டணியில நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எவ்வளவு சீட்டுகள் ஒதுக்கப்படும் அப்படின்ற பேச்சுகள் எழுந்த நிலையில தான் 8 சீட்டுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 6 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் நீதி மையம் இந்த தேர்தல்ல போட்டியிடல திமுகவுக்கு முழு ஆதரவு தரப்போறோம் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்களே தெரிவிச்சிட்டாரு. இந்த கூட்டணியில காங்கிரஸ்க்கு ஏற்கனவே 28 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து மதிமுகவுக்கு 4 தொகுதிகள், இதுல 3 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்துல தான் அவங்க போட்டியிடுறாங்க. தலா 2 தொகுதிகளோட இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கழகம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய இந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய இந்த 2 கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிட போகுதாம். ஆக திமுக கூட்டணியில 175 இடங்கள் உதயசூரியன் சின்னமும், 59 இடங்கள்ல கூட்டணி சின்னமும் போட்டியிட போறாங்க. இது போக ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதமே நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலுமே தனித்து போட்டியிட போறோம்னு சொல்லி அதுக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் பட்டியலையும் அறிவிச்சிருந்தாங்க. காரைக்குடியில சீமானவர்கள் போட்டியிடுறதா தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே போல தமிழக வெற்றி கழகமும் பாத்தீங்கன்னா தனித்து தான் 234 தொகுதியிலும் போட்டியிட போறதா தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்தெந்த தொகுதியில யார் யாரெல்லாம் போட்டிடுவாங்க அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகல. இருந்தாலுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வலம் வந்துட்டு இருக்கு. அதிமுக ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதே போல மற்ற கட்சிகள்ல இருந்தும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுச்சுன்னா தேர்தல் களம் மேலும் சூடு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.